அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு, அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லாங்க. உங்களுக்கு வாழ்க்கையில் எந்த மாதிரி கஷ்டங்கள் இருந்தாலும் சரி, அது இப்போது குழந்தைங்க சொல் பேச்சு கேட்காம நடந்துக்கிறாங்க, அவங்க என் பேச்சை கேட்டு நடந்துக்கணும், அந்த மாதிரியாக இருக்கட்டும். அல்லது பண கஷ்டம் ரொம்ப அதிகமாக இருக்குது, பணம் சேரவே மாட்டேங்குது, எப்போ பார்த்தாலும் வீண் விரைய செலவுகள் ஏற்பட்டுகிட்டே இருக்குது, மருத்துவ செலவுகள் ஏற்படுது, வீட்டில் நிம்மதி இல்லை, சண்டை சச்சரவாக இருக்குது, கணவருக்கும் எனக்கும் அடிக்கடி வாக்குவாதம் வருது, அந்த மாதிரி பிரச்சனை இருந்தாலும் சரி, இல்லை கடன் தொல்லை கழுத்தை நெரிக்குது, சீக்கிரமாக நான் இதிலேருந்து மீண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் சரி, இல்லை உங்கள் பையன் பொண்ணுக்கு வரன் அமைய மாட்டேங்குது, திருமண வயசு வந்துடுச்சு, நல்ல இடமாவே அமைய மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் சரி, அதே போல் அவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, A to Z எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, வெள்ளிக்கிழமை நாளில் இந்த ஒரு தீபத்தை ஏற்றுவது அப்படிங்கிறது நல்லது. இந்த ஒரு தீபத்தை நீங்கள் இப்போ மாதத்தில் எந்த வெள்ளிக்கிழமை நாளில் வேணாலும் ஏற்றலாம். அதாவது ஆங்கில மாதம் சொல்லவில்லை, தமிழ் மாதம், சரிங்களா? தமிழ் மாதத்தில் எந்த வெள்ளிக்கிழமை நாளில் வேணாலும் நீங்கள் ஏற்றலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நமக்கு மாசி மாதத்தின் முதல் தேதியாக இருக்குது. இந்த நாள்லேயும் நமக்கு வெள்ளிக்கிழமை இருக்குது. இப்படி முதல் தேதியிலேயே வெள்ளிக்கிழமை வர்றது ரொம்ப சிறப்புன்னு சொல்லலாம். அப்போ இந்த நாளில் நம்ம இந்த தீபத்தை ஏற்றுவது அப்படிங்கிறது சிறந்தது. ஒருவேளை சூழ்நிலை காரணமாக உங்களால் இன்றைக்கி இந்த தீபத்தை ஏற்ற முடியல, அல்லது வீடியோவை லேட்டாக தான் பார்த்தீங்க, இதை பயன்படுத்திக்க முடியல அப்படிங்கும்போது நீங்கள் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை இந்த தீபத்தை ஏற்றலாம். மொத்தத்தில் இந்த மாசி மாதம் அப்படின்னு எடுத்துக்கும் போது நமக்கு ஒரு 4 வெள்ளிக்கிழமை வருமா, இந்த 4 வெள்ளிக்கிழமையில் ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை நாளில் நீங்கள் ஏற்றுங்க. இன்றைக்கி முதல் தேதியாக இருக்கிறதுனால ரொம்ப சிறப்பு. மேலும் இன்றைக்கி இந்த விஷ்ணுபதி புண்ணியகாலம், ஏகாதசி எல்லாமே இருந்தது, ரொம்ப சிறப்புன்னு சொல்லாமல் இல்லையா? அதனால தான் சொல்கிறேன், முடிஞ்சளவுக்கு இன்றைக்கே ட்ரை பண்ணுங்கள், முடியலன்னா அடுத்த வாரம் பண்ணுங்கள். ஏற்கனவே இந்த அற்புதமான நாளில் கற்பூரவள்ளி இலை ஒன்று கிடைச்சாலும் ஒரு குறிப்பிட்ட முறையில் ஒரு பரிகாரம் செய்யுங்க. இதன் மூலமாக உங்களுக்கு பல வழியிலேருந்தும் பணம் வரும்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அது மட்டும் இல்லாமல் மதியம் 3:18 3:36 ₹1 கையில் வச்சுட்டு ஒரு வார்த்தையாக 6 முறை சொன்னாலே போதும், பணவரவு பின்னி எடுக்கும்னு சொல்லி ஒரு பதிவு போட்டிருக்கிறேன். இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா இன்றைக்கான பதிவுகள். எண்டு ஸ்க்ரீனில் லிங்க் கொடுக்குறேன், பார்க்காதவங்க பார்த்து பயன்படுத்திக்கோங்க. சரி, இப்போ இந்த பரிகாரம் குறித்து பார்த்தலாம். இந்த ஒரு தீபத்தை சுத்தமாக இருக்கிற பெண்கள் தான் ஏற்றணும். அதாவது பீரியட்ஸ் டைமில் இருக்கக்கூடாது, வீட்டில் அசைவம் செஞ்சுருக்கக்கூடாது, சாப்பிட்ருக்கக்கூடாது. ஆண்கள் இதை ஏற்றலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக ஏற்றலாம், எந்த தவறுமே கிடையாது. எந்த நேரத்தில் ஏற்றணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா மாலை 4:30க்கு மேலே இரவு 9 மணிக்குள்ளார இந்த ஒரு தீபத்தை நீங்கள் ஏற்றலாம். இந்த ஒரு தீபமே பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அப்படிங்கிறதுனால இது கூட நீங்கள் வேறு எந்த ஒரு ஸ்பெஷலான தீபமும் ஏற்ற தேவையில்லை. அதாவது இப்போ வெள்ளிக்கிழமை நாள்னா ஒவ்வொருத்தங்க பார்த்திங்கன்னா வெற்றிலை தீபம் ஏற்றுவாங்க, ஒரு சிலர் உப்பு தீபம் ஏற்றுவாங்க, ஒரு சிலர் மருதாணி இலை தீபம், இந்த மாதிரிலாம் ஏற்றுவாங்க. அதெல்லாம் நீங்கள் இன்றைக்கி பண்ண தேவையில்லை, அதெல்லாம் நீங்கள் அடுத்த வாரம் கூட பண்ணிக்கலாம். இன்றைக்கி இந்த ஒரு விசேஷ தீபம் ஏற்றுனீங்க அப்படின்னா மட்டுமே போதுமானது. சரி, அது எப்படி ஏற்றணும் அப்படிங்கிறது பார்த்தலாம். இதுக்கு பூஜை அறையில் பயன்படுத்துகிற மாதிரி ஏதாவது ஒரு தட்டு எடுத்துக்கோங்க. பித்தளையோ அல்லது செம்போ ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு அதை சுத்தம் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் இட்டுக்கோங்க. அடுத்தது பூக்கள், உங்களுக்கு என்ன பூக்கள் கிடைச்சாலும் சரி அந்த பூக்கள் வைங்க. உங்களுக்கு தாமரை பூக்கள் கிடைக்கும் அப்படின்னா இன்னொரு அற்புதமான பலன் நிச்சயம் அப்படின்னே சொல்லலாம். தாமரை பூல்னா மல்லிகை பூக்கள் நம்ம எடுத்துக்கலாம், இல்லைன்னா ரோஜா பூ கிடைச்சதுனால சரி. இதை நீங்கள் அந்த தட்டில் போட்டு வச்சுருங்க. அடுத்தது ஒரு மண்ணகல் எடுத்துக்கோங்க. இதை சுத்தம் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் இட்டுக்கோங்க. அடுத்தது இதில் நெய் ஊற்றுங்க. இப்போ வெள்ளிக்கிழமை நாளில் பொதுவாகவே நம்ம நெய் தீபம் ஏற்றுவது லக்ஷ்மி கடாட்சத்தை ஏற்படுத்தி தரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் வாரம் ஒரு முறை வெள்ளிக்கிழமை நாளில் எப்போதுமே மறக்காமல் காலையோ அல்லது மாலையோ நீங்கள் தீபம் ஏற்றும்போது நெய் ஊற்றுங்க. பஞ்சு திரி போட்டுக்கோங்க. இப்போது உங்கள் வீட்டில் நெய் இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறதுனால ஊற்றிக்கலாம். இருந்தாலும் நெய்க்கு விசேஷ குணங்கள் உண்டு, அதுக்காக தான் நீங்கள் தனியாக ரெக்கமெண்ட் பண்ணுறேன். சரி, இப்போ இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றி வச்சுடுங்க. இந்த தீபமானது வடக்கு திசை பார்த்த மாதிரி இருக்கணும், அதாவது நார்த்து ஃபேஸிங் பார்த்த மாதிரி இருக்கணும். முக்கியமாக நம்ம ஒரே ஒரு பொருள் சேர்த்த போகிறோம். அது என்ன பொருள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜீரகம் தான். இந்த ஜீரகம் அப்படிங்கிறது நம்ம சாதாரணமாக சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய பொருள்னு சொல்லி குறைவாக
குறைவாக வந்து மதிப்பிட்டுறாதீங்க. நம்ம சமையலறையில் பயன்படுத்துகிற நிறைய மனம் மிகுந்த பொருட்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா தாந்திரிக பரிகாரங்களில் முக்கியமான இடத்த வந்து பிடிக்குது. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணுன்னா சோம்பு, மிளகு, அதே போல் பார்த்திங்கன்னா பட்டை, கிராம்பு, இது எல்லாமே பார்த்திங்கன்னா சமையலுக்கும் பயன்படுத்துவோம். அதே போல் தாந்திரிக பரிகாரத்துக்கும் வந்து பயன்படுத்துவோம். அதுவும் இந்த ஜீரகம் இருக்குது இல்லையா, இது பார்த்திங்கன்னா குரு பகவானுடைய பரிபூர்ண அம்சம் பொருந்தியது அப்படின்னே வந்து சொல்லலாம். ஜீரகத்தை வச்சு நம்மளுடைய சேனலில் கூட நிறைய பணவரவுக்கான பரிகாரங்கள் எல்லாம் வந்து சொல்லியிருக்கிறேன். மேலும் எங்கள் வீட்டு முறையில் எந்த மாதிரி ஜீரகத்தை பணவரவு பரிகாரத்துக்கு பயன்படுத்துவோம் என்பது குறித்தெல்லாம் நான் உங்களுக்கு பதிவுகள் வந்து போட்டிருக்கிறேன். அந்த அளவுக்கு மகத்துவம் மிகுந்ததுன்னு பார்க்கும்போது இந்த ஜீரகத்தை வந்துட்டு சொல்லலாம் லக்ஷ்மி கடாட்சம் பொருந்தியது அப்படின்னே சொல்லலாம். இப்போது ரசத்துக்கு பயன்படுத்துகிற இந்த ஒரு ஜீரகத்தை நீங்கள் புதுசாக வாங்கணுன்னு கூட அவசியம் இல்லை. வீட்டு சமையலறையிலேருந்தே எடுத்துக்கலாம். சும்மா ஒரு பிஞ்சு எடுத்துக்கோங்க. இப்படி உங்களுடைய கட்டை விரல், அது கூட ஆள்காட்டி விரல், நடுவிரல், இது மூணையும் சேர்த்து இப்படி எவ்வளோ எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு எடுத்தீங்க அப்படின்னா கூட போதும். அதை எடுத்து ஒரு துளி அளவுக்கு இந்த விளக்கில் நீங்கள் நெய்யோ நல்லெண்ணெயோ ஊற்றி வச்சுருக்கீங்க பாருங்கள், அதுக்குள்ளே வந்துட்டு போட்டுருங்க. இப்போ இந்த எண்ணெயோ நெய்யோ சூடாகும்போது பார்த்திங்கன்னா இந்த ஜீரகத்தினுடைய நறுமணம் அதிகமாக வந்துட்டு வெளிவர தொடங்கும். அற்புதமாக வந்து இருக்கும். நல்ல ஒரு தெய்வீக நறுமணம் வீடு முழுவதுமே வந்து பரவும். இப்போ இந்த தீபச்சுடரை பார்த்த மாதிரி நீங்கள் உங்களுடைய கோரிக்கையை முன்வைங்க. நல்ல ஒரு பணவரவு அதிகரிக்கணும், பசங்களுக்கு வந்து திருமணம் வந்து கைகூடணும், நல்ல வேலை கிடைக்கணும், குழந்தை பாக்கியம் கிடைக்கணும், கணவர் வந்து என்கிட்ட ரொம்ப பிரியமாக நடந்துக்கணும், குழந்தைங்க சொல் பேச்சு கேட்கணும், சொந்த வீடு வேணும் இப்படின்னு உங்களுடைய கோரிக்கையை வந்துட்டு நீங்கள் தீபத்தை பார்த்து முன் வச்சுருங்க. அதன் பிறகு நீங்கள் வந்து வடக்கு திசை பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க, நார்த்து ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துட்டு இப்போ நான் சொல்லித்தரக்கூடிய இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் 11 முறை சொல்லலாம், 27 முறை சொல்லலாம், 108 முறை சொல்லலாம். உங்களுடைய விருப்பம்தான். ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த எளிமையான மந்திரம். இப்போ இது உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும், நானும் சொல்லி காட்டுறேன். ஓம் ஸ்ரீ மகாலக்ஷ்மியைச்ச வித்மகே விஷ்ணு பத்னேஷ தீமகி தன்னோ லக்ஷ்மி பிரசோதயாத். ஓம் ஸ்ரீ மகாலக்ஷ்மியைச்ச வித்மகே விஷ்ணு பத்னேஷ தீமகி தன்னோ லக்ஷ்மி பிரசோதயாத். ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த மந்திரம். மேலும் இதில் பார்த்திங்கன்னா விஷ்ணு பத்னிங்கிற ஒரு பேரையும் வந்துட்டு நம்ம சேர்த்தே சொல்லியிருக்கிறோம். மகாலட்சுமி தாயரை பொறுத்த வரைக்கும் அவங்கள வந்து வழிபாடு செஞ்சால் என்ன பலனை கொடுப்பாங்களோ அதை விட அதிகமாக அவங்களுடைய கணவருடைய பெயரான மகாவிஷ்ணு, வாசுதேவன், நாராயணா இதையெல்லாம் நம்ம உச்சரிக்கும் போதும் மந்திரங்களில் பயன்படுத்தும் போதும் மனம் மகிழ்ந்து முழு ஆசீர்வாதத்தையும் தருவாங்கன்னு வந்து சொல்லுவாங்க. மேலும் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த நாளாக இருக்கிறதுனால இந்த நாமம் கொண்ட இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் சொல்கிறது சிறந்த பலனை வந்து கொடுக்கும். நீங்கள் பார்த்து பொறுமையாக படிங்க, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. எப்படி உங்களால் சொல்ல முடியுமோ அந்த மாதிரி வந்துட்டு சொல்லுங்கள். ஆனால் 11 முறை அல்லது 27 முறை அல்லது 108 முறை இந்த மாதிரி வந்து சொல்லுங்கள். அதன் பிறகு உங்களுக்கு என்ன வேலை இருக்குதோ தாராளமாக போய் பார்க்கலாம். சரி, மறுபடியும் ஒரு முறை ஞாபகப்படுத்திடுறேன். இன்றைக்கே இது செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா இன்றைக்கி மாதத்தின் முதல் தேதியாக இருக்குது. ஒருவேளை இன்றைக்கி செய்ய முடியலங்கும்போது அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை இதை நீங்கள் செஞ்சுடுங்க. மாதம் ஒரு வெள்ளிக்கிழமை செஞ்சோம் அப்படின்னாவே போதும். வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.